Lord, praise the Lord. உங்களோட கூட இருக்கிறதுக்கு இந்த வாய்ப்புக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எடுக்க போகிற செஷனில் வந்து சபையினுடைய பணி, மிஷன் ஆஃப் த சர்ச்சை பற்றி நம்ம யோசிக்க போகிறோம். நான் எடுக்கிற செஷன் வந்து நான் மாத்திரம் பேசிகிட்டு இருக்காம நீங்களும் அதில் பங்கு பெறணும், நீங்களும் அதில் சேரணும், பேசணும், கேள்வி கேட்கணும், நீங்களும் இன்டராக்ட் பண்ணணும். ஏன்னா நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருந்தால் அது நல்லா இருக்காது. ஸோ வி ஆர் கோயிங் டு லுக் அட் காட்ஸ் வேர்ட் டுகெதர். ஸோ முதலாவது எஸ் தேங்க்யூ. நம்ம ஆரம்பத்தில் தொடங்கலாம். ஆதி ஆகமத்தில் நம்ம தொடங்கலாம். நம்முடைய ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிக்கும் போது ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்தார், அங்கேருந்து தொடங்கி சுவிசேஷன்னா என்னது அப்படின்னு நம்ம கொஞ்சம் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயா சொன்ன மாதிரி சபை எப்படி நம்ம சுவிசேஷ பணியை நம்ம எப்படி செய்கிறது அதை பற்றி நம்ம யோசிக்கலாம். இப்போ கிரியேஷன் ஸ்டோரி நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் கிரியேஷன் ஸ்டோரியை நம்ம பார்க்கும்போது கிரியேஷன் ஸ்டோரியில் வந்து அது ஒரு வழியாக நடந்தது, ஒரு ப்ராசஸில் நடந்தது. ஆண்டவர் சிருஷ்டிக்கும் போது முதல்ல ஒரு சூழ்நிலையை சிருஷ்டித்தார், ஒரு என்வாயர்மெண்ட்டை சிருஷ்டித்தார். என்வாயர்மெண்ட்டை சிருஷ்டித்து அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்க வேண்டிய லிவிங் பீயிங்ஸ், என்ன பீயிங் அதில் இருக்கணுமோ அதை அடுத்ததாக சிருஷ்டித்தார். உதாரணத்துக்கு ஆகாயத்தை சிருஷ்டித்தார். ஆகாயத்தை சிருஷ்டித்த பிறகு அதுக்கப்புறம் பறவைகளை சிருஷ்டித்தார். ஸோ தட் இஸ் த என்வாயர்மெண்ட்டை முதல்ல சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் பேர்ட்ஸ். அதே மாதிரி தண்ணீரை முதல்ல சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் மீனை சிருஷ்டித்தார். ஸோ தட் வாஸ் அ ப்ராசஸ். லேண்டை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் க்ரீனரியை சிருஷ்டித்தார். அதுக்கப்புறம் க்ரீனரியை சிருஷ்டித்த பிறகு அதில் இருக்கிற ஆனிமல்ஸையும் மற்ற க்ரீச்சர்ஸும் சிருஷ்டித்தார். இப்போது அதான் ஜேர்னி, அதான் அந்த ப்ராசஸ். எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமாக, ஒரு ப்ராசஸாக சிருஷ்டித்து கடைசியாக 6வது நாள் வந்து ஆண்டவர் வந்து மனுஷனை சிருஷ்டித்தார். ஓகே, ஐயோல் ஓகே, அக்ரீட், ஓகே. அப்போ மனுஷனுடைய சூழ்நிலை என்ன? எல்லாத்துக்கும் ஒரு சூழ்நிலை சிருஷ்டித்தார் இல்லையா? ஒரு என்வாயர்மெண்ட்டை முதல்ல சிருஷ்டித்து, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஹேவ் திஸ், மை ஸ்லைட்ஸ் ஆர் நாட் மூவிங். கீழேயா? ஓகே. இப்போ மீனை பார்க்கும்போது அதனுடைய சூழ்நிலை வந்து தண்ணி. தட் இஸ் இட்ஸ் என்வாயர்மெண்ட். அப்புறம் மீனை சிருஷ்டித்தார். ஸோ வாட் இஸ், கடைசியாக மனுஷனை சிருஷ்டித்தார் 6வது நாள். ஸோ மனுஷனுடைய சூழ்நிலை என்ன? வாட் இஸ் மேன்ஸ் ஹேபிட்டாட்? மீனுக்கு வந்து ஹேபிட்டாட் வந்து தண்ணி இல்லையா? அது தண்ணியிலேருந்து நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய ஹேபிட்டாட்டில் இருக்காது. அதுக்கப்புறம் கஷ்டம்தான் அதுக்கு. இப்போ மனுஷனுடைய ஹேபிட்டாட் என்ன? நீர், நிலம், லேண்டு. அதிகாரம் கொடுத்தாரா? காட்ஸ் பிரெத், வெரி குட். அது வந்து அவருடைய மனுஷனுக்கு கொடுத்த ஒரு பொறுப்பு, ஆண்டு கொள்ளுறது. ஆனால் நான் கேட்குற கேள்வி வந்து சூழ்நிலை. அவனுடைய மனுஷனுடைய சூழ்நிலை என்னன்னு கேட்குறேன். தட் இஸ் ஹவு ஹி வாஸ் கிரியேட்டட், பட் வாட் இஸ் ஹிஸ் என்வாயர்மெண்ட்? ஜீவ சுவாசத்தை உள்ளே கொடுத்தாரு. அவனுடைய சூழ்நிலை என்னது? ஓகே, வெரி குட். நிறைய பேர் விதமான பதில் கொடுத்துருக்கீங்க. ஓகே, சலம் சொல்கிறீங்க, நிலம், தண்ணி, இதெல்லாம் அவனுடைய சூழ்நிலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் சலம் வந்து ஆண்டவர் தான் அவனுடைய, அந்த சுவாசம் தான் அவனுடைய சூழ்நிலைன்னு சொல்கிறீங்க. வெரி குட். இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து இந்த மனுஷனுக்கு முன்னால் சிருஷ்டித்த எல்லா காரியங்கள், த லேண்ட், வாட்டர், ஏர், இதுதான் மனுஷனுடைய சூழ்நிலை சொன்னீங்கன்னா அப்போ என்ன ஆகும்? இதுதான் என்னுடைய சூழ்நிலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? இந்த தண்ணி, நிலம், ஏர், இதான் என்னுடைய சூழ்நிலை, தான் என்னுடைய என்வாயர்மெண்ட்னு சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்? படைத்தவரை மறந்து, வெரி குட். ஸோ என்ன பண்ணிடுவோம்? we will say this is my provider. The material world is my provider ஆயிரும். பார்த்தீங்களா எவ்வளோ டேஞ்சரஸ்ன்ட்டு?
மெட்டீரியல் வேர்ல்டு உங்களுடைய ப்ரொவைடர் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்? இஃப் த மெட்டீரியல் வேர்ல்டு இஸ் யுவர் ப்ரொவைடர், நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஸ்டெப் எங்கே போகும்? வர்ஷிப். அதை நம்ம வணங்க தொடங்கிடுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை அப்படி சிருஷ்டிக்கல. எஸ், எனக்கு தேவை தான், காற்று தேவை, சாப்பாடு தேவை, எல்லாம் தேவை, தண்ணி தேவை தான். ஆனால் மை என்வாயர்மெண்ட் இஸ் காட். வாசிங்க அப்போஸ்தலர் 17:28. அப்போஸ்தலர் 17:28. பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். திருப்பியும் வாசிங்க. பிழைக்கிறோம், அசைகிறோம். போதும். என்ன 3 காரியங்கள் என்னது சொல்லுங்க? பிழைக்கிறோம், அசைகிறோம். திருப்பி சொல்லுங்க. பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அவருக்குள் இஸ் அவர் என்வாயர்மெண்ட். அவர் தான் நம்மளுடைய ஹேபிட்டட். அவருக்குள் என்ன பண்றோம் சொல்லுங்க? பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். இதை மறந்துடவே கூடாது. That God is your habitat. எஸ், எனக்கு காசு தேவை, எல்லாம் தேவைதான். பட் that is not my God. That is not my provider. எங்க அதுதான் என்னுடைய சூழ்நிலை வச்சோன்னா எல்லாம் தப்பா போயிடும், ஃபுல்லா தப்பா போயிடும். சுவிசேஷம் வழங்குறதுக்கு முதலாவது God is my environment நமக்கு வழங்கணும். ஏன்னா நமக்கு அந்த சுவிசேஷத்தை நமக்கு அந்த பொறுப்பு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த சுவிசேஷத்தை நான் போய் உலகத்துக்கு சொல்லும்போது உலகம் சொல்லும், உன்னுடைய சூழ்நிலை என்னது, நீ எதில் டிபெண்ட் பண்ணி இருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, ஆனால் கேட்பாங்க. நான் சொன்னேன், தான் எனக்கு காசு வேணும், இது வேணும்னு சொன்னோன்னா உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசங்க? நீங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்களே, அது ஏன் அவ்வளோ முக்கியம்? The gospel is mandatory because God is your habitat. இதை மறந்துடாதீங்க. அவர் தான் என்னுடைய சூழ்நிலை. அவருக்குள் என்ன 3 காரியங்கள்? பிழைக்கிறோம், திரும்பி சொல்லுங்க. பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். சரி, இன்னொரு நமக்கு நல்ல தெரிஞ்ச பகுதி மத்தேயு 4:1-4. சரி, நமக்கு இந்த டெம்டேஷன் நிறைய தடவை வாசித்திருப்போம். ஆனால் அது முக்கியமான வசனம் 4வது வசனம் இல்லையா? திரும்பி வாசிங்க. மத்தேயு 4:4. எழுதியிருக்கிறதே அப்படின்றார் இல்லை? அது டியூட்ரானமியை ரெஃபர் பண்ணுறார். மனுஷன் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது அதில். அந்த வசனத்தில் மத்தேயு 4:4 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன 2 ஆப்ஷன் என்னது? ஒன்று மனுஷன் அப்பத்தினாலே எப்படி போட்டிருக்கு மாத்திரமல்ல. அடுத்த ஆப்ஷன் என்னது? தேவனுடைய வார்த்தையினால் பிழைப்பான். சரி, 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று அப்பம், இன்னொரு வார்த்தை இல்லையா? எது முக்கியம்? அப்பம் முக்கியமா, வார்த்தை முக்கியமா? ஆர் யூ ஷுவர்? அப்பம்னா என்னது? வாட் இஸ் பிரெட்? சாப்பாடா? பிரெட் அந்த கான்டெக்ஸ்ட்ல அப்பம்னா என்னது? Hi Suresh. Hi Augustus. These are my very old friends. Basic needs, தேவைகள், மனுஷனுடைய பேசிக் தேவைகள் தான் அப்பம் இல்லையா? அப்பம். அப்போ திருப்பி சொல்லுங்க, திருப்பி வார்த்தை வாசிங்க. மாத்திரமல்ல வார்த்தை பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது.
ஸோ என்ன 2 ஆப்ஷன் இருக்கு? அப்பம், இன்னொன்று வார்த்தை. அப்பம்னா என்னது? தேவைகள், தேவைகள். அடுத்தது வசனம். எது முக்கியம்? எது முக்கியம்னு சொன்னீங்க? வார்த்தை சொன்னீங்களா? சரி, நீங்கள் சொன்னீங்களா? அப்படி சொன்ன. ஆனால் இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் எதுக்கு முதல் இடம் சொல்லுங்க? எத்தனையோட மத்தையும் 4 நாள் வாசித்துரும் பாராமல் தெரியும். ஆனால் அது மத்தையும் 4 நாள் அங்கேயே இருக்கட்டுங்க, அது பாட்டுக்கு இருக்கட்டும். ஏன்னா என் வாழ்க்கை தேவைகளில் தானே ஓடும். ஐ மஸ்ட் லுக் ஆஃப்டர் மை செல்ஃப். பாருங்க எவ்வளோ இது நம்ம வாழ்ந்துக்கிட்டு நான் போய் சுவிசேஷம் சொன்னேன்னா உலகத்துக்கு, அவன் சொல்லுவான், நீங்கள் எதுக்கு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நான் சுவிசேஷம் சொல்லணும். நீங்கள் வாழ்கிறது அப்போது தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, தேவைக்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. என்கிட்ட வந்து சுவிசேஷம் சொல்கிறீங்க. முதலாவது சபை மாறணும்னா ஐ மஸ்ட் லிவ் ஃபார் த வேர்ட். ஹலோ, ரெடியா? இல்லை, இங்கே தீர்மானம் பண்ணிடலாம், வெளியில் போன பிறகு தான் விஷயம் வரும். அங்கே அப்போ தான் சொல்லும் முதல் இடம்ன்ட்டு. வெளியே போனோன்னே சொல்லும் அப்போ தான் முதல் இடம்னு சொல்லும். யூ ஹாவ் டு மேக் அ கிளியர் டிசிஷன். ஐயா சொன்னார், சபை வந்து வெளியே போய் நம்ம சுவிசேஷம் சொல்லணும்னா நான் மாறணும். am I right? நான் மாறணும். எனக்கு முதல் இடம் வசனம். அது என் வாழ்க்கையில் ஃபுல்லாக வரணும். எல்லா தீர்மானத்திலையும், எல்லா காரியத்திலையும், எல்லா யோசனையிலையும், எல்லா குடும்ப விஷயத்திலையும் வசனம் 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 வரணும். அது உள்ள அப்படியே இறங்கிடணும். யூ ஹாவ் டு பி வெரி கிளியர் அபவுட் இட். யூ ஹாவ் டு பி வெரி டிட்டர்மின்ட் அபவுட் இட். யூ கான்ட் டேக் இட் ஆர் லீவ் இட் ஆட்டிடியூடில் போக முடியாது. ஆண்டவரே, வி ஆர் வெரி சீரியஸ் அண்ட் ஐம் சேயிங், நீங்கள் வந்து இந்த செலிப்ரேட் பண்ணுறீங்க, இன்றைக்கி ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே, இந்த செமினார் வந்து அட்டென்ட் பண்ணுறோம், இங்கேருந்து வெளியே போகும்போது இனிமேல் அப்பம் கிடையாது ஆண்டவர், வசனம் வசனம். வசனத்து பிரகாரம் நீங்கள் வாழ தொடங்கினீங்கன்னா கஷ்டம் வருமா வராதா? என்ன சொல்லுங்க? நல்லா வரும். அங்கிள் வேலண்டைன் சொன்னாங்க, வசனத்தினால வாழணும்னு சொன்னாங்க. முடியாதுங்க, கொஞ்சம் அப்பத்தையும் பார்த்துக்கலாம். யூ ஹாவ் டு டேக் அ கால். நோ லார்ட், வாட் எவர் ஹேப்பன்ஸ், வேர்ட் வேர்ட் வேர்ட். ஓகே, ஸோ ஆண்டவருடைய அவர் தான் நம்முடைய சூழ்நிலை. இதுதான் ஆண்டவர் முதல்ல நம்ம கொடுத்தாரு. அதுதான் ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் சொல்லணும்னா அதுக்கு அர்த்தம் என்ன? காட் இஸ் மை ஹேபிட்டாட். அந்த சூழ்நிலைக்குள்ள வந்துட்டோம். எல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கு. ஹீ இஸ் மை காட், ஹீ இஸ் எவ்ரிதிங் டு மீ. எல்லாம் அவருக்குள்ள அடங்கி இருக்கு. அதுதான் ராஜ்யம். இதான் முதல் ஆண்டவர் நம்ம கொடுத்தாரு. தொடக்கத்தில் கொடுத்தாரு, சிருஷ்டிக்கும் போது கொடுத்தாரு. அப்படின்னா தொடக்கத்திலேயே ராஜ்யத்தை கொடுத்துட்டாரு, ராஜ்யத்தின் அனுபவத்தை கொடுத்துட்டார். சொன்னார், இதுதான் வச்சுக்கோப்பா, இதை உற்றாத, திஸ் இஸ் யோர் லைஃப் அப்படின்னு கொடுத்தாரு. ஆனால் நம்ம இழந்துட்டோம். ஓகே, சரி, லெட்ஸ் கோ ஃபர்தர். மனுஷனை சிருஷ்டித்தார். சாரி, வாசிங்க ஆதியாகமம் 2:7. இந்த சிருஷ்டிக்கும் போது ஒரு நிமிஷம் சிருஷ்டிக்கும் போது ஒரு அழகான ஒரு வழியில சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 2:7. ம் 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 ஓகே. மண்ணிலே உருவாக்கி அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதினார், தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். இதுக்கு இன்னொரு வசனம் பார்த்துங்க, யோபு 33:4. யோபு 33:4. சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இந்த உயிர்னு சொல்லும்போது, இது நான் உங்களுக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கேன், நீங்கள் சொல்லுவீங்க வேலண்டைன் அங்கிள் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. திஸ் இஸ் நாட் லைஃப். லைஃப் இஸ் ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். அந்த உயிர்னு சொல்லும்போது, ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த ஜீவன் சொல்லும்போது, தட் இஸ் கால்ட் லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். அதுக்கு தான் அதனுடைய பேர் தான் ஷாலோம். லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். ஷாலோம் நம்ம சொல்லும்போது இட்ஸ் நாட் ஜஸ்ட் சமாதானம். ஷாலோம் வந்து எல்லா விதத்திலையும் ஆண்டவர் நமக்கு பூரண ஜீவன் கொடுத்தார்.
சுவாசத்தை ஊதினார், அதுக்கப்புறம் நமக்கு ஜீவன் வந்தது. அது வந்து ஒரு கம்ப்ளீட் லைஃப், ஃபுல்னஸ் ஆஃப் லைஃப். ஸோ அதுக்கு வந்து 4 பகுதிகள். முதலாவது, ஆர் யூ ஏபிள் டு ரீட்? அது உங்களுக்கு தெரியுதா? ஸ்க்ரீனில் தெரியுதா? சொல்லுங்க, தெரியுதா இல்லையா? நாட் கிளியர் ஐ திங்க். எனிவே, முதலாவது ஹோல்சம் ரிலேஷன்ஷிப் வித் காட், ரெண்டாவது ஹோல்சம் ரிலேஷன்ஷிப் வித் மை செல்ஃப், மூணாவது ஹோல்சம் ரிலேஷன்ஷிப் வித் மை நெய்பர், நாலாவது ஹோல்சம் ரிலேஷன்ஷிப் வித் தி கிரியேஷன். 4 காரியங்கள் அடங்கியிருக்கு. 4 காரியங்கள் அடங்கியிருக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். Wholesome relationship with God, wholesome relationship with myself, wholesome relationship with my neighbor, and wholesome relationship with the creation. ஓகே, இதான் ஷாலோம். முழுமையான ஜீவன ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் இல்லையா? ஓகே, இதை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் எப்படி என்ன பண்ணாரு? மனுஷனை மண்ணில் உருவாக்கி அவனுடைய நாசிலே ஊதினார். இப்போ அந்த வசனத்தை பார்க்கும்போது ஆதியாகமம் 2:7 2 காரியத்தை வச்சு தான் ஆண்டவர் மனுஷனுக்கு அந்த ஜீவ ஆத்மா, அந்த ஜீவனை கொடுத்தார். அந்த 2 காரியங்கள் என்னது? மண்ணும் அதுக்கு அடுத்தது என்னது? யாருடைய சுவாசம்? தேவனுடைய சுவாசம். தேவனுடைய சுவாசம் வந்து என்னாச்சு? எதில் வந்து கனெக்ட் ஆச்சு? எதில் வந்து சேர்ந்தது? மண்ணில் இல்லையா? மண்ணுன்னு சொல்லும்போது இதை சும்மா சாதாரணமாக யோசிச்சிடாதீங்க. இந்த மண்ணில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கு. இட் ஹஸ் காட் கிரியேட்டிவிட்டி, டேலண்ட்ஸ் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது, இன்டெலிஜென்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. மண்ணுன்னு சொல்ல சும்மா ஒன்றும் இல்லைன்னு யோசிச்சிடாதீங்க. ஸோ மண் வந்து நிறையா விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனால் அந்த மண் தனியாக இருந்தால் போதாது. அந்த மண்ணுக்கு என்ன வரணும்? ஆண்டவருடைய சுவாசம் வந்து உள்ள சேரணும். அந்த சேரணும்னா என்ன ஆகணும்? வாட் இஸ் த கனெக்ஷன்? ஆண்டவருடைய சுவாசமும் மண்ணும் எப்படி சேரும்? What is the relationship between the breath of God and the ஆண்டவர் சுவாசத்தை ஊதினார், மண்ணில் ஊதினார். அந்த மண்ணுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் வரணும்? என்ன மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கணும்? ஹியூமன் சோல். அதான் மனுஷ ஜீவ ஆத்மா ஆனான். அவனுக்கு உண்மையான அந்த ஜீவன் வந்துருச்சு, அந்த நிறைவான ஜீவன். அந்த ஷாலோம் பார்த்தோம்ல, அந்த பிக்சர், அது ஃபுல்லாக ஆண்டவர் கொடுத்துட்டார் முதல்லயே. அந்த மண்ணுக்கும் அந்த ஆண்டவருடைய சுவாசத்துக்கும் வந்த கனெக்ஷன்னால நமக்கு என்ன கிடைச்சது? ஷாலோம் கிடைச்சது. முழுமை, அந்த முழுமையான வாழ்க்கை நமக்கு கிடைச்சது. ஆனால் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த மண்ணுக்கும் அந்த சுவாசத்துக்கும் வந்த கனெக்ஷன் என்னன்னு கேட்குறேன். சாயல், லைஃப். ஆவிக்குரிய ஆவியினால் அது எப்படி அந்த இணைக்கப்படுறதுன்னு சொல்கிறீங்களா? கரெக்ட் தான். ஆனால் என்ன இணைக்கிறதுனா என்னது? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப்? யா, பட் வாட் டு யூ மீன் பை தட் ரிலேஷன்ஷிப்? யா, பட் யூ ஆர் கரெக்ட், த வேர்ட் இஸ் கரெக்ட், ரிலேஷன்ஷிப். பட் வாட் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் தட் ரிலேஷன்ஷிப்? அந்த ரிலேஷன்ஷிப்புடைய விஷயம் என்னது உள்ளுக்குள்ள? ஓகே, பிகாஸ் ஆஃப் டைம் லெட் மீ. அந்த மண்ணு வந்து ஆண்டவருடைய சுவாசத்துக்கு அடங்கி இருக்கணும். Am I right? Hello? Am I right? Submission. Submit to the Spirit of God. ஆண்டவர் என் வாழ்க்கையை அவர் நடத்தணும். இது என்னுடைய வாழ்க்கை கிடையாது. I am only mud. I am only soil. I have potential. என்கிட்ட பொட்டென்ஷியல் இருக்கு. என்கிட்ட அநேக காரியங்கள் இருக்கு. ஆனால் இந்த என்கிட்ட இருக்க இந்த எல்லா காரியமும் அவருக்கு அடியில் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். He must lead me. He must guide me. அவர் நடத்தணும். எல்லாத்துக்கும் அவருக்கு தான் அதிகாரம். அதிகாரம் இல்லைன்னா, அவருக்கு அடியில் நான் இல்லைன்னா நான் என்னவாயிருவேன்? when God, he became a living being, அவருக்கு அடியில் நான் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகும்?
மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான். மனுஷன் வந்து சொல்கிறான் என்கிட்ட, எனக்கு வந்து அவருடைய ஆவியோட எனக்கு கனெக்ஷன் இருக்க தேவையில்லை. நான் வாட் இஸ் அதர் வேர்ட்? வாட் இஸ் அதர் வேர்ட்? டெட். தான் மரணம், பாவத்தின் வழங்கிருச்சா? மேன் இஸ் டெட். என்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட விலகி போறேனோ, எனக்கு ஆண்டவர் தேவையில்லை, ஏன் மண்ணு போதும், நான் என் வாழ்க்கையை நான் நடத்துவேன், ஆண்டவர்கிட்ட நான் அடங்கி அவரை கீழ்ப்படிந்து அவருடைய சொல்லுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படியாமல் இருக்கிறேனோ, அப்போ என்ன ஆகும்? வாட் வில் பி தி அவுட்கம்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. டெத், மரணம். ஸோ உலகம் எங்க இருக்கு இப்போ? என்ன நிலைமையில இருக்கு? மரண நிலைமையில இருக்கு. ஏன் மரண நிலைமையில இருக்கு? இல்ல சொல்ல மாட்டீங்க. ஏன் மரண நிலைமையில இருக்கு உலகம்? ஆளுக கடியில இல்ல, ஆண்டவர் தேவையில்லை. இல்ல பாவம் சரிங்க, பாவம் என்னன்னு தெரியணும் முதல்ல. ஆண்டவர் தேவையில்லை, அவருக்கு நான் அடங்கி நான் இருக்க மாட்டேன். ஐ வில் டூ வாட் ஐ வாண்ட் டு டூ. இன்னைக்கு பிரசங்கத்தில் அதான் சொன்னேன் நான். ஐ வில் லிவ் இண்டிபெண்ட், எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லும் போது மனுஷன் எனக்கு எங்க ஆயிட்டான்? எங்க வந்துட்டான்? சொல்ல மாட்டேங்க. எங்க வந்துட்டான் மனுஷன்? மரணம். மேன் இஸ் டெட். தெரியணும். இன்னைக்கு ஓடுறான், வரான், செய்யறான், பாடுறான், பேசுறான், எல்லாம் செய்யறான். பட் he is, சொல்லுங்க, he is dead. ஸோ நம்ம சுவிசேஷத்தினுடைய டெஃபினிஷன் கொடுங்க. What is the definition for evangelism? Yeah, you're correct. Little bit more. Saving man from death and சொல்லுறீங்க. Just expand it little bit more. Redemption. Reconcile. Give me a definition for evangelism. Salvation. மரணம்னு சொல்லிட்டீங்க. இப்போ சுவிசேஷத்துக்கு ஒரு ஒரு இது கொடுங்களேன். ஒரு அதான் அந்த ரேசிங்னு சொல்லுங்களேன். லைஃப் சொல்லுங்களேன். So evangelism is to bring dead people back to life. And the life என்னது? Shalom. So good news is not just ரட்சிப்பு, என்னுடைய பாவ மன்னிப்பு மொத்தம் குட் நியூஸ் இல்லை. குட் நியூஸ் இஸ் ஷாலோம், லைஃப் இன் ஆல் இட்ஸ் ஃபுல்னஸ். வழங்கிருச்சா? எல்லாம் சரியாக்குறார், எல்லாம் சேர்க்கிறார். வாசிங்க கொலோசியர் 1:20. கொலோசியர் 1:20. சமாதானம் என்னது? என்ன வார்த்தை? ஷாலோம். சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் என்ன உண்டாக்குறாரு? ஷாலோம் உண்டாக்குறாரு. அப்புறம் பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் பிரியமாயிற்று. That is his joy. எல்லாத்தையும் ஒப்புரவாக்குறார், ஷாலோம் கொண்டு வரார். நமக்கு அந்த ஷாலோம் கொடுக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்க, நீ போய் செய், சொல்ற வேலையை செய், எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வா. எவ்ரிதிங் ஹஸ் கான் அவே, எல்லாம் பிரிஞ்சு போயிருச்சு, இதை நீ திருப்பி கொண்டு வான்னு கொடுக்குறாரு நமக்கிட்ட அந்த பெரிய ஊழியம். ஸோ சால்வேஷன் பண்றது, மனுஷன் மரண நிலைமையில் இருக்கிறான். இந்த மரணம்னா என்னதுன்னு எனக்கு வழங்குது. ஏன்னா மனுஷன் ஆண்டவரை தள்ளி வச்சுட்டான். அவன் மண்ணு தான். ஆனால் மண்ணு வந்து ஆவியோட இணைந்து இருக்கணும், அடங்கி இருக்கணும். அதை வேண்டான்னு சொல்லிட்டு தனியாக இருந்ததுனால மனுஷன் இறந்து போயிருக்கிறான். அவன் என்ன பண்ணுறேன்? நான் திருப்பியும் ஜீவனுக்கு கொண்டு வரேன். எப்படி கொண்டு வர்றேன்? சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால். ஸோ நம்ம சுவிசேஷம் சொல்லும் போது we must see the big picture. அந்த பெரிய பிக்சர் எப்பவும் தெரியணும். ஆண்டவரே, this is life Lord, fullness of life. ஆண்டவரே, மனுஷன் இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறான், எப்படி அவன் இருக்க முடியும்? நான் விட மாட்டேன், நாங்கள் செய்ய தான் செய்வோம். கட்டாயம் அவங்க கவர்மெண்ட் எங்கள் மேலே என்ன லா போடணும் போடட்டும், எங்களை மிரட்டட்டும், நீங்கள் சுவிசேஷம் சொன்னால் உங்களை ஜெயிலில் போடணும், சொல்லட்டும். சுவிசேஷத்தை சொல்லதான் செய்வோம். ஏன்னா மனுஷன் மரண நிலைமையில் இருக்கிறான். இந்த மரண நிலைமையில் இருக்கிற மனுஷனை நான் ஜீவனுக்கு கொண்டு வரேன். ஐயோ லோகே சொல்லுங்க, ஐயோ லோகே
ஏதாவது கேள்வி இருக்கா? கிளியரா இருக்கணும். சுவிசேஷம்னா என்னது, ஏன் செய்யணும், இது செய்யாம இருக்க முடியாது. எனிபடி, எனி questions? ஓகே, now கிங்டம் ஆஃப் காட் ஷாலோம் பார்த்துட்டோம்ல. சரி, ஆதியாகமம் 1:26. ம் 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 சரி, ஆண்டவர் நம்மளை எப்படி சிருஷ்டித்தாரு? அவருடைய சாயலாக சிருஷ்டித்தார். தம்முடைய சாயல், தம்முடைய சாயல்னு சொல்லும்போது இட் இஸ் அ ப்ளூரல். ப்ளூரல் ஏன், யாரெல்லாம் ப்ளூரல்னு எப்படி வருது? ட்ரினிட்டி, ட்ரையூன் காட், அவங்க எல்லாம் சேர்ந்து நம்மளை அவங்களுடைய சாயலில் நம்மளை சிருஷ்டித்தாங்க. ஸோ we are a our life is a combination of the triune God. இது ரொம்ப கஷ்டமான விஷயம் வழங்குறதுக்கு, but we have to accept it. It's a precious truth. சிருஷ்டித்து நமக்கு என்ன ஒரு பொறுப்பை கொடுத்தாங்க? அதே வசனத்தில் என்ன போட்டிருக்கு? ஆளக்கடவர்கள், ஆண்டு கொள்ளுங்கள். நம்ம அதை என்ன பண்ணணும்? ஆளுகை செய்யணும். ரூல், அத்தாரிட்டி, கிங்டம். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நம்ம கொண்டு வரணும். ஆளுகை செய்யணும். இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது பெரிய ஒரு பொறுப்பு. ஐ எம் நாட் ஜஸ்ட் அ ஸ்டூவர்ட். இது நம்ம யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு நான் உக்ரானக்காரன் அப்படின்னு சொல்லிடுவோம், காரர் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் திஸ் இஸ் மோர் தென் ஸ்டூவர்ட்ஷிப். இட் இஸ் அத்தாரிட்டி, இட் இஸ் அ ரூல், பிரிங்கிங் த ரூல் ஆஃப் காட். வாசிங்க சங்கீதம் 8:3-6. சங்கீதம் 8:3. ம் 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 அவன் எம்மாத்திரம், உம்முடைய சந்திரன், உம்முடைய சூரியனை நான் பார்க்கும்போது மனுஷனை நீர் விசாரிக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சந்திரனை பாருங்க, சூரியனை பாருங்க, நட்சத்திரங்களை பாருங்க, அதனுடைய தூரங்களை பாருங்க, டிஸ்டன்சஸை பாருங்க. இங்கேருந்து ஒரு மூணுக்கு போகணுமா, இன்னும் அடுத்த பிளானட்டுக்கு போகணுன்னா அது எவ்வளோ டிஸ்டன்ஸ், அது எவ்வளோ நாள் நான் ஸ்பீட் ஆஃப் லைட்டுடைய ஸ்பீடில் எத்தனை வருஷம் நான் ட்ராவல் பண்ணால் தான் அடுத்த பிளானட்டுக்கு போக முடியும் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு சயின்ஸ் நமக்கு சொல்லுது எல்லாத்தையும். இவ்வளோ பெரிய ஒரு கிரியேஷன், அதை நம்ம யோசிக்க, நம்ம மனசில் இமேஜின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். எக்ஸ்பான்ஸ் ஆஃப் கிரியேஷன், த லார்ஜ்னஸ், அதனுடைய பவர் என்ன, அதனுடைய மேக்னிடியூட் என்ன, த மேக்னிஃபிஷன்ஸ் என்ன, எவ்வளோ பெருசு. அது பண்ணிட்டு அப்புறம் என்ன பிரதர், திரும்பி வாசிங்க. உன்னுடைய சந்திரன் பார்க்கும்போது மனுஷனை நீங்க நினைக்கிறதுக்கு நீங்கெல்லாம் என்ன சைஸுங்க கம்பேர்ட் டு தி யூனிவர்ஸ். சைஸே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஒரு பீஸ் ஆஃப் டஸ்ட்ன்னு சொன்னா கூட அது டூ மச். ஐ எம் நாட் ஈவன் அ பீஸ் ஆஃப் டஸ்ட். ஒன்றும் கிடையாது. அவன் எம்மாத்திரம். சரியா? அது சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? சிறுவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். கிரீடம் தலைமையில என்ன வச்சுட்டாரு? கிரீடத்தை வச்சுட்டாரு. மகிமையினாலும் யோசிச்சு பாருங்க. யூ ஆர் நத்திங், ஐ எம் நத்திங், கிரியேஷன் இஸ் சோ பிக். இந்த ஒன்றும் இல்லாத இந்த மனுஷன் மேல கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டிட்டார், கிரீடத்தை வச்சுட்டார். அதுக்கப்புறம் கரத்தின் கிரியைகளின் மேல், எல்லா கிரியைகள் மேல் என்ன பண்ணிட்டாரு? ஆளுகை கொடுத்து சகலத்தையும் அவன் பாதங்களுக்கு கீழ்ப்படி. வழங்கிருச்சா?
நம்மளுடைய பொறுப்பு எவ்வளோ பெருசு, நம்முடைய ரோல் எவ்வளோ பெருசு, எவ்வளோ பெரிய ஒரு 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 ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு ஒர்க். இன்றைக்கி நம்ம ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணும்போது அவங்க நமக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா நம்ம யோசிக்கிறோம், ஐயோ வாட் அ பிக் ஜாப் நான் செய்ய வேண்டியதாக இருக்குது, எனக்கு நான் அக்கௌண்டிங் கொடுக்கணும், சூப்பர்வைசருக்கு நான் சொல்லணும், அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதெல்லாம் நமக்கு நல்லா வழங்குது. இன்றைக்கி நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆதியாம் திரும்பி வாசிங்க, ஆதியாம் 1:26. அவர் அவருடைய சாயலில் சிருஷ்டித்து என்ன பண்ணிட்டாரு? வாசிங்க திருப்பி ஆதியாகமம் 1:26. ஆழக்கடவர்கள் அப்படின்னு நமக்கு ஒரு ஒரு அந்த அந்த பொசிஷனை. ஸோ இந்த இந்த ஆழக்கடவர்கள்னு சொல்லும்போது அதில் முக்கியமாக 3 காரியங்கள் அடங்கியிருக்கு. சொல்ல முடியுமா? There are 3 things when God gave us that responsibility. நீ ஆழக்கடவர்கள் இதை ஆளுகை செய்யணும் அப்படின்னு கொடுக்கும்போது there are 3 things contained there. What are the 3 things? இல்லைம்மா அதெல்லாம் that is the நீங்கள் உங்களுடைய கான்ஸ்டுவன்சி எங்கென்னலாம் செய்யணும் அதெல்லாம் அது வேறு. ஆனால் மனுஷனுக்கே அவர் அந்த பொறுப்பை கொடுக்கும்போது அதில் 3 காரியங்கள் அடங்கியிருக்கு. அட்லீஸ்ட் 3 things. there may be more. எனக்கு என் மனசில் தெரிகிறது 3 காரியங்கள். என்ன 3 காரியங்கள் சொல்ல முடியுமா? எஸ், நம்பர் 1, you are the, that means you have a title. முதலாவது நமக்கு ஒரு டெசிக்னேஷன் ஆண்டவர் கொடுக்குறாரு. டெசிக்னேஷன் முக்கியம் இல்லையா? ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு டைட்டில், ஒரு டெசிக்னேஷன் கொடுத்தா அது முக்கியம் கிடையாதா? முக்கியம். when you introduce yourself, I am so and so சொன்னால் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். முதலாவது நமக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு. நம்பர் 2, அத்தாரிட்டி. ரெஸ்பான்சிபிலிட்டினா அத்தாரிட்டி, அதுக்கு அதிகாரம். நீ உனக்கு டைட்டில் மாத்திரம் கிடையாது, நீ அதுக்கு அதிகாரம் செய்ய முடியும். யோசிச்சு பாருங்க, டைட்டில் வச்சுக்கிட்டு அதிகாரம் இல்லைன்னா எப்படி இருக்கும்? யாருக்கும் ஒரு ஆர்கனைசேஷனில் வெறும் பேர் டைட்டில் கொடுத்துட்டு நீ மேனேஜர்ப்பா நீ இதுன்னு சொல்லிட்டு, ஆனால் ஒன்றும் விஷயமே கிடையாது உள்ளுக்குள்ள. அவனா ரொம்ப மோசம் இல்லை? அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவர் நமக்கு டைட்டில் கொடுக்குறாரு, அதுக்கு அடியில் என்ன கொடுக்குறாரு? பவர் கொடுக்க, அத்தாரிட்டி. 3வது என்ன விஷயம்? ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரம் தான் 3வது. Work is contained in responsibility. So title you got, responsibility or authority you got. What is the third thing that you got? Accountability. correct. அதுக்கு accountability கட்டாயம் வரும். கப்பாசிட்டி 3வது, உங்களுக்கு அது செய்ய வேண்டிய கப்பாசிட்டியும் கொடுத்துட்டார். You got 3 things. What are the 3 things? You got title, you got a position. Title, authority, capacity. ஆண்டவர் ஆளுகைன்னு சொல்லும் போது சும்மா ஆளுகைன்னு சொல்லல, உங்களுக்கு 3 காரியங்கள் கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்காரு? டைட்டில் கொடுத்துட்டாரு, அத்தாரிட்டி கொடுத்தாரு, கப்பாசிட்டி கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நான் சொல்ல முடியாது, ஆண்டவரை இதனால செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. நீங்க சொல்ல முடியாது. You got 3 things. You got title, you got authority, you got capacity. போய் செய்ப்பா, ஆளுகை செய்ப்பா அப்படின்னு கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நான் செய்ய மாட்டேன், நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யலை. இப்போ ஆங்கிலர் இங்கே இருக்கும்போது வைஸ்ராய் இருந்தாங்க. இந்த வைஸ்ராய்க்கு அதே மாதிரி தான். He was having a title, he had authority, he had capacity also. இல்லையா? அவர் இங்கே இந்த வைஸ்ராயாக இருந்தார். யார் ராஜா? ராஜா அங்கே இருந்தாங்க, இங்கிலாண்டில் இருந்தாங்க. இவர் வைஸ்ராய். இந்த வைஸ்ராய் டைட்டிலை யூஸ் பண்ணல, அத்தாரிட்டி யூஸ் பண்ணல, கப்பாசிட்டி யூஸ் பண்ணாமல் வெறும் வைஸ்ராய்ன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அந்த ராஜா என்ன பண்ணுவார்? வச்சிருப்பாரா? அந்த வைஸ்ராயை கண்டினியூ பண்ண விடுவாரா? என்ன சொல்லுங்க? வெளியே போப்பா. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நம்ம we are not the least bit bothered. Genesis 1:26 எத்தனையோ தடவை வாசிச்சிருக்கோம். சீக்கிரம் ஆண்டு உனக்கு டைட்டில் கொடுத்தேன்,
உனக்கு அத்தாரிட்டி கொடுத்தேன், உனக்கு கெப்பாசிட்டி கொடுத்தேன், இந்த வேலை செய்யன்னு சொன்னேன், நீங்க என்ன ஒன்றும் செய்யாம. ஸோ லெட்ஸ் பி வெரி சீரியஸ். ஆளுகை செய்யணும், ராஜரீகம், ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் கொண்டு வரணும். இன்னைக்கு உலகத்தை யார் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கா? இன்னைக்கு உலகத்தை யார் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கா? 1 யோவான் 5:19. 1 யோவான் 5:19. யார் ஆளுகை செய்யறா? உலகம் முழுவதும் எங்க கிடக்குது? பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. அவன் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கான். அவன் ஏன் ஆளுகை செய்யறான்? அவனுக்கு ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தாரா? உரிமை கொடுத்தாரா? டைட்டில் கொடுத்தாரா? கெப்பாசிட்டி கொடுத்தாரா? ஏன் ஆளுகை செஞ்சிட்டு இருக்கான்? நம்ம செய்யல, அந்த இடம் காலியா இருக்குது. செய்ய வேண்டியவங்க செய்யாம வேற என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சொல்ல இவங்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க பொசிஷனும் தெரியாது, அவங்க வேலையும் தெரியாது, சும்மா இருப்பாங்க. நான் பண்ணுறேன், அட்டகாசம் பண்ணுறேன். அவன் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கான். சபை உட்காந்துட்டு ஐயோ பயங்கரமாக நடக்குதுங்க, பயங்கரமாக இருள் இருக்குங்க, பயங்கரமாக காரியம், பயங்கரமாக சொல்கிறதுக்கு யூ ஹவ் நோ ரைட், பிகாஸ் யூ ஆர் சப்போஸ் டு ரூல். நீங்களும் நானும் ஒவ்வொருத்தரையும் பரமண்டல ஜபம் பண்ண என்ன ஜபம் பண்ணுறோம்? முடியா ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்தை செய்கிற போல அதெல்லாம் சொல்லிடுவோம், ஜபித்துருவோம், ஆனால் அதை கொண்டு வர்றது கிடையாது. சரி, இதான் நம்முடைய நிலைமை. ஓகே, நவ் லெட்ஸ் கோ லிட்டில் ஃபர்தர். இப்போ பாவம் வந்துருச்சு. இதெல்லாம் ஆண்டவர் முதல்ல கொடுத்துட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார், ஆளுகை செய்யன்னு கொடுத்துட்டாரு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்துட்டோம் இல்லையா? ஏன் இழந்தோம்? பாவம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17. பாவம் எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். ம் 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 கட்டளையிட்டார். சரியா? அது கொஞ்சம் கவனிங்க. மனுஷனுக்கு ஆண்டவர் ஃப்ரீ வில் கொடுத்தாரா? கொடுத்தாரா? சரி, ஃப்ரீ வில் கொடுத்துட்டு கட்டளையும் கொடுக்குறார். இது கொஞ்சம் சரியா தெரியல. ஃப்ரீ வில் கொடுத்தீங்கன்னா கட்டளை கொடுக்காதீங்க, கட்டளை கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ வில் கொடுக்காதீங்க. ஃப்ரீ வில்லும் கொடுக்குறீங்க, கட்டளையும் கொடுக்குறீங்க. இது என்னது இது? ஏன் ஒரு சைடில் ஃப்ரீ வில் கொடுக்குறாரு, அடுத்த சைடு கட்டளை கொடுக்குறாரு? ஏன் கொடுக்குறாரு அந்த மாதிரி? கீழ்ப்படுகிறானான்னு பார்க்கறதுக்கா? என்னத்தினால? தேவையில்லைல்ல. ஒரு மரத்தை வீணா ஒரு மரத்தை அங்கே அந்த தோட்டத்தில் வச்சுட்டு இது கனியை சாப்பிடக்கூடாது, ஏன் அந்த மரத்தை ஏன் வைக்கணும்? நீ நல்லா சாப்பிடுப்பா, என்ன வேணா சாப்பிடு அப்படின்னு கொடுத்துருக்கலாம்ல. ஒரு மரத்தை உண்டாக்கிட்டு இந்த விருட்சத்தின் கனியை சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டளையிடுற. ஏன் கட்டளையிடணும்? வேணாம். ஒரு ப்ராப்ளமே கிரியேட் பண்ணிட்டார்ல நமக்கு. Why is the choice important? Obedience is okay. Go a little further. What is God expecting from us? Choose. Why choice? Why is choice? நன்மை தீமை அது அதோட விருட்சத்தின் குவாலிட்டி, அது விருட்சத்தின் கனி. அது பயன்படுத்துறானா இல்லை? ஓகே ஓகே. ஒன் திங் இஸ், நீங்கள் சொன்ன மாதிரி முழுமையான சப்மிஷன். அவன் ஆண்டவருக்கு அடியில் இருக்கணும், அடங்கி இருக்கணும். அதான் நம்ம பார்த்தோம் ஆதியாகமம் 2:7. அந்த கனெக்ஷன் பிட்வீன் த சாயில் அண்ட் த ஸ்பிரிட். அவன் அந்த மண் அவருக்கு அடங்கி இருக்கணும். அதனால ஒரு விருட்சத்தை உண்டாக்கி, நீ தான் எனக்கு அடியில் நீ அடங்கி இருக்கணும்னு ஆண்டவர் அதை கட்டளை கொடுக்குறாரு. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இன்னொரு காரியம் யோவான் 14:15. ஆக்சுவலாக அந்த விருட்சத்தை வச்சுட்டு இந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கறதுக்கு அநேக
பொருள் அடங்கி இருக்கு. There are many things. It's so exciting to once you start discovering that, it's very very exciting. But let's look at John 14:15. யோவான் 14:15. சொல்லுங்க, திருப்பி வாசிங்க. என் கற்பனைகளை கற்பனைகளை கை கொள்ளுகிறதுனால என்ன 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 விளைவு என்னது? அவர் மேல அன்பு, அவர் மேல நேசம். அவர் நம்ம மேல அன்பு வச்சிருக்கிறார், அவர் நமக்கு அன்பு காட்டுறார். He loves us. ஆனா நானும் அவருக்கு மேல அன்பு காட்டணும் இல்லையா? Am I right? Hello? Should I not love God back? Yes, இல்ல சொல்லுங்க. Yes or no? God loves you. You all know that. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆண்டவர் என்ன நேசிக்கிறார். ஆனா நீங்க அன்பு காட்டணுமா இல்லையா? சொல்லுங்க, காட்டணுமா இல்லையா? காட்டுறதுக்கு வழி என்ன? கற்பனை கீழ். அப்போ கற்பனை கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? You don't love God. You don't love God. Don't talk about loving God with your lips. வாயில ஆண்டவரை நான் நேசிக்கிறேன், ஆண்டவரை சேவிக்கிறதுலாம் சும்மா வார்த்தை. நல்லா பாட்டு பாடிடலாம், அழகா பாட்டு பாடலாம். பாட்டு நோ யூஸ். வாழ்க்கை இட் மஸ்ட் பி ஒபீடியன்ட். ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாதான் அன்பு காட்டும். சரியா? ஸோ மனுஷனுக்கு ஆண்டவர் வந்து இந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்தார். இது அவன் நிறைவேற்றினாங்க, ரெண்டு பேரும், ஆதாமும் ஏவாளும் அதை நிறைவேற்றினாங்க. ஆதிகாமம் 2ஆம் அதிகாரத்தில் நம்ம அது பார்க்க முடியுது. ஆனால் ஆதிகாமம் 3ஆம் அதிகாரத்தில் பாவம் வந்தது இல்லையா? வாசிங்க, ஆதிகாமம் 3:6. ம் 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 ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இல்லையா? ஆனால் அந்த கனியை பறித்து புசிக்கிறது வந்து சும்மா திடீர்னு நடக்கலை, ரொம்ப வந்து யோசித்து தான் பண்ணான் இல்லையா? அது வாசிங்க திருப்பி அந்த வசனம், ஆதியாகமம் 3:6. அந்த விருட்சம் எப்படி இருக்குது? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமா இருக்குது, புத்தியையும் தெளிவிக்கும் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்களை யோசித்து கனியை பறித்து புசித்தாள் இல்லையா? சர்ப்பம் வந்து சோதித்தது அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவள் பண்ணும்போது சும்மா திடீரென்று பாவம் அதை சாப்பிடல, யோசித்து 3 காரியம் என்ன யோசிக்கிறா? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பம், புத்தியை தெளிவிக்கொண்டு இச்சிக்கிறா. இதில் என்ன தப்புங்க? இந்த 3 காரியங்களை யோசிச்சு பாருங்க. அதில் தப்பா தெரியுதா? எனக்கு ஒன்றும் தப்பா தெரியல. முதல்ல என்னது? முதல்ல என்னது? புசிக்கிறதுக்கு நல்லதா? ஓகே, புசிக்கிறது நல்லது, பார்வைக்கு இன்பம், இல்லை மனசை தெளிவிக்கிறது அப்படின்ட்டு. இல்லை ஏதாவது தப்பு தெரியுதா? எனிதிங் ராங் இன் தோஸ் 3 things? அதில் ஏதாவது தப்பா தெரியுதா? தெரியுதா இல்லையா? சொல்ல மாட்டேறீங்க. இல்லை நீங்க சொல்லுங்களேன். நீங்க அங்க இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இஸ் தேர் எனிதிங் ராங்? ஒன்றும் தப்பா தெரியலையே. பாவம் எங்க அப்போ? எவ்வளவு ஈஸியா டிசோபீடியன்ஸ் சொல்லிட்டீங்க. எங்க பாவம் ரியலா? Shows the wrong thing. Yeah, you're right, but you're still, I think, missing the main point of sin. Where is sin? கட்டளை மீறிட்டாங்க. எனக்கு என்ன விருப்பமோ நான் செய்வேன். I will do what I want to do. God, you step aside. எப்படி எது ரிலேஷன்ஷிப்னா, ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கணும், என் செல்ஃப் வந்து டீத்ரோன் ஆகணும். இதுதான் வாழ்க்கை, இதான் சுவாசம், இதான் ஜீவன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் டயக்ராம். இந்த பிக்சரை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இந்த பிக்சர் தான் ஜீவன்.
அந்த செல்ஃபுக்கு இடம் எப்பொழுதும் சிங்காசனத்துக்கு கீழே. டோன்ட் அலோவ் த செல்ஃப் டு பி ஆன் த த்ரோன். எங்க அந்த செல்ஃப் வந்து சிங்காசனத்தை உட்காருறதோ அது பாவம். நானு, எனக்கு, நான் என்ன விரும்புகிறேனோ நான் செய்வேன். ஸோ அது நல்லா தான் இருக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பட் இட் இஸ் ஆல் யூ. எங்க நீங்க செய்கிறீங்களோ, நீங்க விருப்பமா வாட் இஸ் செல்ஃப்னு யோசிக்கிறீங்களோ அங்கே தான் மனுஷன் எப்பொழுதும் அந்த செல்ஃப் எங்கே கொண்டு வரணும், எங்கே கொண்டு வரணும், கீழே கொண்டாரு. ஆண்டவர் அதை தான் நம்மளை பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கை எப்பொழுதும் அவர் பார்க்குறார். அந்த செல்ஃபுக்கு எங்கே வச்சிருக்கிறோம், கீழே வச்சிருக்கிறோமா, சிங்காசனத்தை உட்கார வச்சுட்டோமா? மனுஷன் அங்கே தான் பாவம் செஞ்சான். He has enthroned himself. Enthroned himself. ஸோ இதுதான் ஆச்சு. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் வேண்டாம், தேவையில்லை, நான் தான், ஐ ஆம் த பாஸ். சிங்காசனத்தை நான் உட்கார்ந்துருப்பேன். பார்க்குறீங்களா எப்படி அதனுடைய பயங்கரமான நிலைமை பாருங்க, பயங்கரமான நிலைமை. நான் ஒரு சின்ன உதாரணம் தரேன். நீங்கள் யோசிங்க, உங்களுடைய சர்க்கம்ஸ்டான்ஸில், சிச்சுவேஷன், உங்கள் ஆர்கனைசேஷனில், சர்ச்சில் விஷயம்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் இன்னொரு I want to share another perspective. 75 வருஷத்துக்கு முன்னால் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும்போது கிட்டத்தட்ட நமக்கிட்ட இந்த தேசத்தில் 1200 மிஷன் ஹாஸ்பிட்டல் இருந்தது. எத்தனை? 1200 மிஷன் ஹாஸ்பிட்டல் கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு முன்னால். நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற சமயத்தில் நமக்கு அத்தனை மிஷன் ஹாஸ்பிட்டல் இருந்தது. நம்ம ஸ்டார்ட் பண்ணல, மிஷினரி ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. நமக்கு 1200 மிஷன் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம் 75 வருஷத்துக்கு முன்னால். இன்றைக்கி எத்தனை மிஷன் ஹாஸ்பிட்டல் இருக்கு? 130. 1200 மிஷன் ஹாஸ்பிட்டல் எங்கே வந்துருச்சு? 130 ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது. இப்போ மோர் தென் 1000 ஹாஸ்பிட்டல்ஸை நம்ம மூடிட்டோம். 1000க்கு மேலே ஹாஸ்பிட்டலை மூடியாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணல, மிஷினரி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்த ஹாஸ்பிட்டலை நம்ம மூடிட்டோம். 130 ஹாஸ்பிட்டல் தான் ஓடுது. இந்த 130 ஹாஸ்பிட்டலில் 30 ஹாஸ்பிட்டல் தான் சரியாக ஓடுது. 100 ஹாஸ்பிட்டல் இப்போ மூடுற நிலைமை, எப்போனாலும் மூடிடும். இது ஏங்க? இங்கே நமக்கிட்ட மூளை கிடையாதா? நம்மக்கிட்ட குவாலிஃபைட் பீப்புள் கிடையாதா? நம்ம ஆர்கனைசேஷன் நடத்த முடியாதா? மிஷன் ஹாஸ்பிட்டல் நம்மளால் நடத்த முடியாதா? நம்மளால் கெப்பாசிட்டி கிடையாதா? இதான ப்ராப்ளம். நமக்கு அதான் ப்ராப்ளம். இல்லை, என்ன ப்ராப்ளங்க? ஈகோ. யாருங்க சண்டை போட்டா? கிறிஸ்தவங்க ஒருத்தர் சண்டை போட்டோம். நீ யாரு, நீ எப்படி சொல்லலாம், நான் பெரிய ஆளு அப்படி என்ன பண்ணிட்டோம்? ஈகோல என்ன ஆச்சு? ஹாஸ்பிட்டல்ல. நான் சொல்றது வழங்குதா? இன்னைக்கு நம்ம சீரியஸா யோசிக்கணும். இன்னைக்கு நம்ம செல்ஃப்க்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இடம் கொடுக்குறோமா? நம்ம சர்ச்சஸ்ல, நம்ம மினிஸ்ட்ரீஸில், நம்ம ஆர்கனைசேஷன்ஸில் இருக்கிறோமா? எனக்கு என்ன ரொம்ப வெசனம்னா, நான் என்ன லெகசி என்னுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், என் பிள்ளைங்களுக்கும் என் பேர பிள்ளைங்களுக்கும் நான் என்ன லெகசி விட்டுட்டு போகிறேன்? எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்கு. ஐ ஃபீல் ஸோ பேட். I feel like crying, Lord, I have left a very bad example to my next generation and to the following generation. ஏன்னா I feel, what have we done? ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் ஈகோ ப்ராப்ளம் தான் நாங்கள் இன்னைக்கு மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ பேசிக் ப்ராப்ளம் இஸ் த செல்ஃப். இதுக்காக தான் ஆண்டவர் சிலுவைக்கு போனார். வாசிங்க 2 கொரிந்தியர் 5:15. 2 கொரிந்தியர் 5:15. அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம். இயேசுவானவர் எல்லாருக்காகவும் மரித்தார். என்னத்துக்காக மரித்தார்? இயேசுவானவர் எல்லாருக்காகவும் மரித்தார். என்னத்துக்காக மரித்தார்? தங்களுக்கென்று பிழைத்திருக்காதபடிக்காக மரித்தார். திருப்பி வாசிங்க அந்த 2 கொரிந்தியர் 5:15.
படிக்காக நிதானிக்கிறோம். ஸோ ஆண்டவர் சிலுவைக்கு போன காரணம், இனிமேல் நாம் நமக்கென்று வாழக்கூடாது. இனிமேல் நமக்கென்று வாழாமல் அவருக்கென்று வாழ்கிறதுக்காக தான் அவர் சிலுவைக்கு போனார். ஸோ அது முதலாவது இந்த விஷயத்தை நம்ம வழங்கணும். நம்ம செல்ஃபில் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். செல்ஃப் வந்ததுனால நம்ம என்ன ஆயிடுச்சு, நமக்கு மரணம். திருப்பியும் வாசிங்க அந்த ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம். நீ புசிக்கும் நாளிலே என்னாகும்? என்ன போட்டிருக்காரு? என்ன ஆண்டவர்? சாகவே சாவாய். சும்மா இருக்கு. அது சாகிறது சும்மா சாதாரண மரணம் கிடையாது, சாகவே சாவாய். அப்படின்னா மரணம் எல்லா காரியத்திலும் வந்துருச்சு. என்ன காரியத்தில்? ரிலேஷன்ஷிப் வித் காட் போயிருச்சு, ரிலேஷன்ஷிப் வித் இன் மை செல்ஃப், எனக்குள்ள ரிலேஷன்ஷிப் போயிருச்சு, ரிலேஷன்ஷிப் வித் மை நேபர் போயிருச்சு, ரிலேஷன்ஷிப் வித் த கிரியேஷன் போயிருச்சு. இன்னைக்கு மனுஷன் முழுமையான மரண நிலைமையில இருக்கிறான். இதான் மரணம். அவங்க 2 பேரும் சாப்பிட்டாங்கல்ல, சொல்லுங்க. ஆதியாகமம் 3:6 ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா? செத்தாங்களா சாகலையா? சாகலையா? இதான் ப்ராப்ளம். இல்லை, நம்ம என்ன யோசிக்கிறோம்? சாகலையே, சாப்பிட்டாங்களே, சாகலையே, ஐயோ இது மரணம் கிடையாதுங்க, இதுதான் மரணம். எல்லாம் போச்சு. நம்ம என்ன ஸ்பிரிச்சுவல் டெத்னு சொல்றோம். ஆக்சுவலி ஸ்பிரிச்சுவல் டெத், டோட்டல் டெத். இது வெறும் ஸ்பிரிச்சுவல் டெத் கிடையாது, முழுமையான மரணம். மனுஷன் முழுமையாக மரண நிலைமையில இருக்கிறான். he is surely dead. அதான் ஆண்டவர் சொன்னார், the day you eat of this fruit you will surely die. sure death. இதான் மரணம். அதனால தான் நம்ம சுவிசேஷம் சொல்றோம். இன்னைக்கு இந்த மரண நிலைமையிலிருந்து மனுஷனை நம்ம விடுவித்து நம்ம ஜீவனுக்குள்ள நம்ம மனுஷனை கொண்டு வரோம். ஸோ நம்முடைய பொறுப்பை நம்ம வழங்கணும், நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை வழங்கணும், நம்மளுடைய சுவிசேஷனா என்னதுன்னு நமக்கு தெரியணும். பிகாஸ் இட்ஸ் a big transition. டெத்துல இருந்து நம்ம லைஃப் கொண்டாடும். சொல்லுங்க, ஐ ஓகே? ஸோ டெத் இருந்தது. இந்த டெத்துல இருந்து நம்ம சுவிசேஷம் சொல்றதுனால நம்ம என்ன பண்றோம்? லைஃப் கொண்டாடுறோம். ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம அந்த மரணத்தை எடுத்துட்டு நம்ம ஜீவனுக்கு கொண்டாடுறோம். ஐ ஓகே? சரி, my time is 1 o'clock. So I am going to skip a lot of slides. நிறைய காரியங்கள் நான் ஸ்கிப் பண்ண போகிறேன். I am going to very quickly go to okay. சரி, மனுஷன் பாவத்தில் மாட்டினதுனால he is in ஒரு சங்கிலியில் மாட்டிக்கிட்டு இருக்கான், ஒரு வலையில் மாட்டிக்கிட்டு இருக்கான். இதுதான் சாத்தான் நம்மளை கொண்டு வந்த நிலைமை. we are in a trap. ஓகே, இந்த சங்கிலிக்கு, இந்த வலைக்கு, அதுக்கு அநேக முக்கியமான விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கல்ச்சர். மனுஷன் கல்ச்சரலி he is in bondage. இன்னைக்கு நம்முடைய கல்ச்சர் என்ன பண்ணுது? இட் இஸ் ஹோல்டிங் பீப்புள் இன் பாண்டேஜ். பாண்டேஜில் பிடிச்சி வச்சிருக்கேன். எப்படின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னைக்கு நமக்கு சுற்றி இருக்க கல்ச்சர் என்ன சொல்லுது? நீ தான் ராஜா, உனக்கு எல்லாம் வாழ்க்கை உன்னை சுற்றி தான் இருக்கு, நீ உன்னை பாதுகாத்துக்கொள், உனக்கு எல்லாம் தேவைகள் கொடுக்கப்படணும், யூ மஸ்ட் பி குட், நீ நல்லா இருக்கணும், நீ வசதியாக இருக்கணும், நானுன்ட்டு இந்த உலகம் என்ன சொல்லுது? நீ தான் முக்கியம் அப்படின்ட்டு உலகம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் நம்ம உலகத்துக்கு அனுப்பும்போது நம்மளை என்ன பண்ணியிருக்காரு? ஒரு கனி கொடுக்குற வாழ்க்கைக்காக அனுப்பியிருக்கிறார். Are you with me? ஃப்ரூட் பேரிங் லைஃப், கனி கொடுக்குற வாழ்க்கை. கனி கொடுக்குற வாழ்க்கைன்னு என்னது அர்த்தம்? வாட் இஸ் ஃப்ரூட் பேரிங் லைஃப்? ஆண்டவர் நம்மளை உலகத்துக்கு அனுப்பும்போது go into all the world and bear fruit, நம்ம டிசைபிள்ஸ் பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? கனி கொடுக்குற வாழ்க்கையா இருக்கணும். என்ன கனி கொடுக்குறது அர்த்தம்? என்ன? சாட்சியா இருக்கணும். கனி கொடுக்கறதுனா என்னது அர்த்தம்? ஒரு விருட்சம், ஒரு மரம் கனி கொடுக்குது, அதுனா அர்த்தம் என்ன? யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ். மரம் தன்னுடைய கனியை சாப்பிடாது. The tree will not consume its own fruit. The tree bears fruit for others. கனி கொடுக்கிற வாழ்க்கைக்காக ஆண்டவர் நம்மளை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். கனி கொடுக்கிற வாழ்க்கை
ஒரு ஆப்ஷனா மேண்டேட்டா? சொல்லுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கனி கொடுக்காம இருக்கலாம், அப்படி ஆப்ஷன் கிடையாது. ஏன் கனி கொடுக்கணும்? கனி கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா வாசிங்க மத்தேயு 7:19. கனி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஒரு மரம் கனி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? மத்தேயு 7:19. மத்தேயு 7:19. வெட்டின்ற அக்னியிலே போடப்படும். ஸோ நான் கனி கொடுக்குற வாழ்க்கைன்னு சொல்றதுக்கு எனக்கு அந்த ஆப்ஷனே கிடையாது. ஐ ஹாவ் டு பேர் ஃப்ரூட். பேரிங் ஃப்ரூட்னு அர்த்தம் என்னது? பிரதர் சொன்னாங்க. என்ன அர்த்தம்? மற்றவங்களுக்காக வாழ்க்கை. உலகத்தினுடைய கல்ச்சர் என்னது? எனக்காக வாழ்க்கை. பார்த்தீங்களா? ஆப்போசிட் பார்த்தீங்களா? கல்ச்சர் ஆஃப் த வேர்ல்ட் சேஸ் ஐ, செல்ஃப், நான் தான், எனக்கு தான். ஆனால் ஆண்டவர்கள் வரும்போது கல்ச்சர் மாறும். ஸோ we are sent into the world to redeem the culture. கல்ச்சரையே மாற்றணும். கல்ச்சர் நமக்கு சுற்றி இருக்க கல்ச்சர் என்ன சொல்லுது? நீ தான், செல்ஃப் தான் ஓடணும் அப்படின்னு கல்ச்சர் சொல்லுது. when we go with the gospel we change the culture. இனிமேல் நான் இல்லை, நான் மற்றவங்களுக்காக வாழணும். செல்ஃப் கிடையாது, நான் கனி கொடுக்குற வாழ்க்கையை வாழணும். ஸோ கல்ச்சர் இஸ் ஒன் பிக் பாண்டேஜ். அடுத்தது சொசைட்டி, சோஷியல் லைஃப். சோஷியல் லைஃப் என்ன சொல்லுது? நீ இந்த இடத்துல பிறந்தியா, நீ இந்த பேரோட பிறந்தியா, நீ இந்த பேக்ரவுண்டில் பிறந்தியா, நீ அப்படியே தான் இருக்கணும், நீ மாறக்கூடாது. எங்கள் வீட்டில் நாங்கள் தோட்டத்தில் இருக்கிறோம், படப்பையில். வி ஹாவ் அ ஃபார்ம். கொஞ்ச நாளைக்கு முன்னால் ஒரு கப்பல் வந்தாங்க. அவங்க நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறதுக்கு ஹையர் பண்ணோன்னு நாங்கள் அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ பேசிகிட்டு இருந்தோம். உங்கள் பேக்ரவுண்ட் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தோம். அந்த மனுஷன் அந்த ஐயாக்கிட்ட பேசணும். அவர் என்னமோ சொன்னார். அப்புறம் அந்த அம்மாக்கிட்ட பேசணும். அந்த அம்மா ஒரு மிடில் ஏஜ் லேடி. அந்த அம்மாக்கிட்ட பேசிட்டு அந்த அம்மாக்கிட்ட கேட்டேன், அம்மா உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, என் பேர் வேண்டாம். எனக்கு தூக்கி போட்டுச்சு. சொல்லுங்கம்மா திருப்பி. வேண்டாம். பாருங்க, சொசைட்டி என்ன சொல்லுது? யூ ஆர் நாட் நீடட். தேவையில்லை, உன் பேரே வேண்டாம். இந்த சொசைட்டி நிறைய நமக்கு மேல பாண்டேஜ் வைக்கும். நீ இப்படிதான் இருக்கணும், நீ அப்படிதான் இருக்கணும், அப்படிதான் செய்யணும். ஆனா இயேசுவானிடம் வரும்போது there is no barrier. எல்லா பேரியரும் ஆண்டவர் நீக்கிறார். வாசிங்க கலாத்தியர் 2:27-28. சாரி, கலாத்தியர் 3:27-28. யூதன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் இல்லை, எல்லாரும். ஹalleluya சொல்றீங்களா? praise god. பேரியர்லாம் நீக்கிட்டார். ஒரு பேரியர் கிடையாது. சொசைட்டி என்ன சொல்லுது? பேரியர் இருக்கு அப்படின்னு சொல்லுது. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ். இந்த கடவுளை நீ வணங்கணும், அந்த பூஜை செய்யணும், அந்த அவ்வளோ காசு நீ செலவு பண்ணணும், காசு செலவு பண்ணாதான் உன் வாழ்க்கை சரியா இருக்கும். பாருங்க, ஜனங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமான அடிமைத்தனம், பயம். இந்த கடவுளுக்கு நான் வணங்கலைன்னா என்ன ஆயிருமோ, அவங்க ஏதாவது பண்ணிடுவாங்க, அந்த கடவுள் ஏதாவது பண்ணிடுவோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜ். 4வது பாண்டேஜ் மாரல். சொல்லவே முடியாது, பயங்கரமா இருக்கும். ஒவ்வொரு இடத்துல பார்த்தா என்னெல்லாம் பண்றாங்க. ஒரு குடும்பம் எடுத்து பார்த்தா என்னமா சிக்கல், பயங்கரமான சிக்கல். இதெல்லாம் பாண்டேஜ். பாண்டேஜில் சாத்தான் என்ன பண்ணியிருக்கான்? மனுஷனை மாட்டி வச்சிட்டு இருக்கான். மாரல் பாண்டேஜ். அடுத்தது பிசிக்கல் அடிக்ஷன்ஸ். இந்த போதை, அந்த போதை, குடி, விதவிதமான பாண்டேஜஸ். அந்த மாதிரி பிசிக்கல் பாண்டேஜில் அடிமைப்படுத்தி வச்சிருக்கான். எக்கனாமிக்கல் இல்லையா? நான் நல்லா தெரியும், எல்லாம் கடன் 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 கடன். ஒவ்வொரு குடும்பம் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கடன் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு
எப்படி இந்த கடன்ல நாங்கள் வெளியே வரோம்னு தெரிய மாட்டேங்குது. தகிச்சு கொண்டு இருக்கிறாங்க, பயங்கரமான கடன். அது அந்த ஒரு சிக்கல், அந்த பாண்டேஜில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் என்வாயர்மெண்ட்டு கவலையே கிடையாது. நோ படி இஸ் பாதர்ட். நம்ம தெருவில் போய் பாருங்கள், நீங்கள் நம்மெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம சென்னை சிட்டியில் பார்த்தா அழுக்கு எல்லா இடத்துலையும். ஏன் நான் கவலைப்படணும்? நான் சும்மா வீசுவேன், பிளாஸ்டிக்கை வீசுவேன். Why should I bother? I don't care for environment. இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிட்டான், ஒரு சங்கிலியில் மாட்டி வச்சிருக்கேன். ஸோ சபை என்ன பண்ணணும்னு பார்க்குறேன். இதான் நான் கடைசி ஸ்லைடு, 2 ஸ்லைடு வச்சு நான் முடிச்சிடுறேன். ஸோ flawed worldview, society plays God, deception of principalities, confused identity, weakened body and mind, money becomes God, irresponsible over creation. இதான் நம்மளுடைய அடிமைத்தனம். இங்கே தான் மனுஷன் இதை மரணம்னு சொல்லும்போது மனுஷனுடைய நிலைமை நம்ம பார்க்கணும். சபை மனுஷனுடைய ஆக்சுவல் நிலைமையை நம்ம பார்க்கணும். இங்கே தான் நமக்கு சுவிசேஷத்தை ஆண்டவர் இதுக்காக ஆண்டவர் நம்மளை அனுப்புகிறார். ஸோ இதுதான் விதவிதமான பயங்கர நிலைமைகள். ஓகே, ஸோ லெட் அஸ் லுக் அட் திஸ். ஏதேன் தோட்டத்தில் முதலாவது நம்மள சாத்தான் ஒரு டிசெப்ஷனில் என்ன சொல்லிட்டான், நீ சாவதில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ புசிக்கும் நாளில் என்னாகும், சாகவே சாவாயின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனால் சர்ப்பம் என்ன சொல்லிச்சு, நீ சாக மாட்ட அப்படின்ட்டு டிசெப்ஷன். அந்த டிசெப்ஷனில் நம்ம மாட்டிக்கிட்டோம். டிசெப்ஷனில் மாட்டி என்ன ஆயிடுச்சு, டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ரூலர்ஷிப். ஆண்டவர் நமக்கு ஆளுகை கொடுத்தாரு, ஆனால் நம்ம டிசெப்ஷனில் மாட்டினதுனால என்ன ஆச்சு, ரூலர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. டிரான்ஸ்ஃபர்னால என்ன ஆயிடுச்சு, the God of this age has blinded the minds of unbelievers. The evil one controls the whole world. 2 வாசிங்க, 2 தீமோத்தேயு 2:26. 2 தீமோத்தேயு 2:26. ஸோ அவன் என்ன பண்ணிட்டான், நம்மளை பிடிச்சி வச்சுட்டான். அவனுடைய தீர்மானங்கள், அவனுடைய யோசனைகளை நம்ம மூலமாக நிறைவேற்றி கொண்டு வந்துட்டு இருக்கான். ஸோ he is ruling. என்ன பண்ணுறான், ஒரு சிஸ்டமை உண்டாக்குறான், ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஸ். இந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் லைஸ்லேருந்து கட்டிட்டு இந்த வேர்ல்ட் சிஸ்டம் அவன் கண்ட்ரோலில் வச்சுருக்கான். என்ன ஆகுது, கல்ச்சர், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், மாரல், ஃபிசிக்கல், எக்கனாமிக்கல், என்வாயர்மெண்டல், 7 பில்லர்ஸ். இந்த 7 பில்லரில் சிஸ்டமை உண்டாக்கிட்டு அதனுடைய விளைவுகளை பாருங்கள். டவுரி, ஹேட்ரட், அடிக்ஷன்ஸ், வயலன்ஸ், சைல்ட் மேரேஜ், சேட்டனிசம், காஸ்டிசம், இதெல்லாம் சாத்தானுடைய அவுட்கம்ஸ். இதுதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். சபையை இதுக்குள்ளே அனுப்புகிறார். அனுப்பும்போது பாருங்கள், அடுத்த ஸ்லைடை பாருங்கள். ஸோ சர்ச், we based our life on the cross. சிலுவைக்கு வரும்போது ஆண்டவர் சாத்தான் மேலே ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்குறார். வாசிங்க கொலோசியர் 2:14-15. நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். கொலோசியர் 2:14-15. எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறித்து கொண்டு, என்ன வாசிங்க சிஸ்டர், வெளிரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்தார். சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஸோ நமக்கு நம்ம அடிமைகளாக இருந்தோம், அவனுடைய சங்கிலியில் மாட்டிக்கொண்டிருந்தோம். இயேசுவானவர் சிலுவையின் மூலமாக நமக்கு அந்த வெற்றி கொடுத்துட்டார். வெற்றி கொடுத்துட்டு என்ன பண்றாரு, அதை சபைக்கு கொடுக்கிறார். அந்த வெற்றியை சபைக்கு கொடுக்கிறார். வாசிங்க எபேசியர் 3:10. அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாக பெரியம் பொருட்டாக. அந்த நீங்க போய் வீட்டில் அந்த ஃபுல் பேசேஜை வாசிங்க. The entire victory is given to the church. ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் இந்த அந்தகாரங்களுக்கு மேலாக.
வெற்றி பண்ணிட்டு வெற்றி சிறந்துட்டு அந்த வெற்றியை சபை கொடுக்குறாரு. எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் அந்த வெற்றியை நம்ம பார்க்க முடியுது. இன்னைக்கு சபை சொல்ல முடியாது, நாங்கள் இழந்துட்டோம், சாத்தான் பிடிச்சி வச்சிருக்கான், நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாதான்னு சொல்லவே முடியாது. ஏன்னா சிலுவையில் எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டார். ஆதி ஆகமத்தில் நம்ம கிடைச்ச அந்த நிலைமைக்கு என்ன பண்ணிட்டாரு, திருப்பி கொண்டாந்துட்டார். நீங்க அந்த நிலைமையில் இருந்தீங்க, அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுத்தது ஆதியாகமம் 1:26 உங்களுக்கு கிடைச்ச அந்த அதிகாரத்தை திருப்பி சிலுவையின் மூலமாக சபைக்கு திருப்பியும் கொடுக்கிறார். சர்ச் இனிமேல் சொல்லவே முடியாது, சாக்கு போக்கு சொல்றதுக்கு வழியே கிடையாது, எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் பாருங்க, so church is the pillar and ground of the truth, Jesus the wisdom of God, the head of principality and power. So அஸ்திபாரம், சாத்தான் கட்டின அஸ்திபாரம் பொய்யில கட்டின அஸ்திபாரம், ஆண்டவர் சத்தியத்தின் மேல அஸ்திபாரத்தை கட்டுறாரு. அதே 7 பில்லர்ஸ், கல்ச்சர், சோஷியல், ஸ்பிரிச்சுவல், மாரல், பிசிக்கல், எக்கனாமிக்கல், என்வாயர்மெண்ட், இது எல்லா பில்லர்ஸும் நம்மளுடையது. நான் ஏன் சொல்ல விரும்புகிறேன்னா, நிறைய பாஸ்டரோட சொன்னாங்க ஊழியம்னு சொல்கிறாங்க. ஊழியம் சொல்லும்போது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த எல்லா ஏரியாஸும் ஊழியம் தான். இது ஊழியம்னா ஒன்லி தோஸ் ஹூ ஆர் பாஸ்டர்ஸ், கட்டாயம் அவங்க செய்கிறது ஊழியம் தான். ஆனால் நம்ம எல்லாரும் இந்த எல்லா ஏரியாவில் நம்ம எல்லாரும் இருக்கிறோம். We are connected in the culture, social, spiritual, moral, physical, economical, environment. இதில் எல்லாத்திலும் நம்முடைய கனெக்ஷன் இருக்கு. எல்லாரும் நம்ம ஆண்டோடைய காரியத்தை செய்யும் போது we are restoring back God's kingdom. Hallelujah சொல்றீங்க. உண்மையாகவே I hope you will understand what I am saying. இன்னைக்கு don't think சலவங்க தான் ஊழியம் செய்கிறாங்க. எல்லா சபை முழுவதும் ஆண்டவரே எங்களுக்கு ஊழியம் இருக்கு. What a great job. We are restoring the kingdom of God. அந்த kingdom of God on earth பாருங்க, அதனுடைய விளைவுகளை பாருங்க. Harmony, joy, peace, self control, எல்லாம் அதனுடைய விளைவு. இதான் ஆண்டவர் நம்ம மூலமாக செய்ய விரும்புகிறார். சரியா? So thank you very much. God bless you. I hope this one session, I hope it was useful. யூஸ்ஃபுல்லாக இருந்ததா? Praise God. Thank you very much. God bless.